என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா சென்னையில் நம்ம ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு கிரவுண்டுக்கும் கொஞ்சம் அதிகமான பிளாட்டில் வந்து ஏறக்குறைய ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்கோம். ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறோம். ஏன்னா அங்கே வந்து சாயில் வீக்காக இருக்கனால. இன்னும் இந்த மாதிரி வீட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் எலிவேஷன் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஓப்பன் டெரஸ் ஸ்பேஸ் வந்து ஃப்ரண்ட்டில் அதிகமாக இருக்கிறதுனால பில்டிங்கோட விசிபிலிட்டி வந்து ரோடோட விட்டுக்கு வந்து கம்மியாக இருக்கிறதுனாலே அவங்க வந்து எலிவேஷன் வந்து அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணல. பட் சிம்பிளாக ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி நீட் அண்ட் ஃபங்க்ஷனலாக இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலே யூஸ் பண்ணாமல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டீல் கேட்ஸை வச்சே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கார் பார்க்கிங்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் அ டைமில் 2 கார் கூட உள்ள நம்ம வந்து கொண்டு போகலாம். ஸ்டார்ஸ்க்கு கீழே வந்து இபி பாக்ஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு ட்ரெடிஷனலான பேட்டர்ன்ல காங்கிரீட் ஸ்டேர்கேஸ் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாராபெட் வால்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிசைன்ஸோட ஸ்டீல் ரெயிலிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 2 ஹேட்ச்பேக் கார்ஸை கன்வீனியன்ட்டா நிப்பாட்டுற மாதிரி ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ளோரிங்கில் வந்து ஃப்ரிக்ஷனுக்காக ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு வந்து கிரே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அழகான டீக் டோர் போட்டு அது அன்ஈவன் செக்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டீல் டோரால் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ்க்கு மேலே டீக் வுட்டில் ஹிந்து ட்ரெடிஷ்னல் காட் கார்விங்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. டபுள் சைடு ஓப்பனிங்கோட ஒரு டீக் டோர் வந்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த லீஃப் அண்ட் ஃப்ளோரல் பேட்டர்னில் உட்டன் கார்விங்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் என்டையர் டோர் வந்து லைட் ப்ரௌன் கலரில் இருக்கு. அண்ட் அங்கங்கே சின்ன சின்னதாக டார்க் ப்ரௌன் பேச்சஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அழகா இருக்கு. அண்ட் சிங்கிள் சைட் டோரோட டபுள் சைட் டோரில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங். ஸோ நம்ம சிங்கிள் சைட் டோரை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கும்போது அது ஹாலில் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி ஃபீல் கொடுக்கும். இது 2 சைடு ஸ்பிளிட் ஆகி இருக்கிறனால ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ண மாதிரி ஃபீல் நமக்கு வந்து கொடுக்காது. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஆல்மோஸ்ட் 15க்கு 14 சைஸில் டீசென்டான ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பீச் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மார்பிள் டெக்ஸ்சரில் டைல் அழகா இருக்கு. வென்டிலேஷன் சன்லைட்டுக்கும் பிரச்சனையே இல்லை. 2 பெரிய சைஸ் யூபிவிசி விண்டோஸ் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டார் கேஸையும் சீலிங்கையும் ஸ்டீல் ரெயிலிங்ஸால பைண்ட் பண்ணி அதுக்கு ஒயிட் பவுடர் கோட் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அண்ட் கிட்ஸ் சேஃப்டிக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீட்டோட ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட். யூஸ்வலா டிவி யூனிட் டிசைன் பண்றப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டா வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஸ்பேஸ் நிறைய ஆக்குபை பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி டீபோஸ்டா டிசைன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்காக கிடைக்கும். அண்ட் ஸ்டார் கேஸ்க்கு கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா வந்து அழகா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ஸுக்கு அட்ஜசென்ட்டாக ஆல்மோஸ்ட் லிவிங் ஸ்பேஸ்க்கு ஈக்குவலாக ஒரு நீட்டான டைனிங் ஸ்பேஸ் கட்லரி யூனிட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைனிங்கோட கார்னரில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி கிளாசி ஒயிட்டில் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. டைனிங் ஏரியாலே ஒரு வாஷ் பேசின் கொடுத்து அதுக்கு கீழே கபோர்ட் ஸ்பேஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியா சைடில் ஸ்டார்ஸ்க்கு கீழே வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் டேப் அட்டாச்மெண்ட் கூட இருக்கு. ஸோ இந்த வீட்டில் சின்ன ஸ்பேஸை கூட ரொம்ப எஃபெக்டிவாக பிளான் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் டைனிங்கோட கார்னரில் சின்ன பூஜா ரூம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமோட என்ட்ரியில் டாப்பில் பார்த்தீங்கன்னா டீ கூட்டில் வந்து காடோட கார்விங்ஸ் வந்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோருமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. அங்கங்கே வேக்கண்ட் பாக்ஸஸ் வந்து ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. 5க்கு 5 நீட்டான ஒரு பூஜா ரூம். அதில் டாப்லையும் பாட்டம்லையும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 12க்கு 10 ஒரு ஸ்பேசியஸான கிச்சன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செமி யூ ஷேப்பில் வந்து கிச்சன் ஸ்லாப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய விண்டோவாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர் சர்க்குலேஷன் அண்ட் வென்டிலேஷன் ரெண்டுக்குமே இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கண்டெய்னர்ஸ்லாம் ஈஸியாக நம்ம எடுக்கிற மாதிரி ஸ்பைஸ் ரேக்ஸ் வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்லையும் பாட்டம்லையும் கான்ட்ராஸ்டிங் கலரில் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 சைஸில் சின்ன ஸ்டோரும் நிறைய செல்ஃப்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் லீஸ்ட் யூஸ்ட் ஐட்டம்ஸோ இல்லைனா கிராசரிஸோ நம்ம இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிச்சன் வந்து ஒரு டம்பான ஃபீல் வந்து கொடுக்காது. ஸ்பேசியஸான ஸ்கொயர் ஷேப்பில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் சைடில் 2 விண்டோஸ் கொடுத்து கிராஸ் வென்டிலேஷன் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் வால் கலரும் டைல் கலரும் நல்லாவே மேட்ச் ஆகுது. டிஃபரன்ஷியல் பிளாக் ஷேட்ஸில் மார்பிள் டெக்ஸ்சர் பேட்டர்னில் மைக்காவை வந்து பிளேஸ் பண்ணி அழகான வார்ட்ரோப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் உள்ள பார்த்தீங்கன்னா கேஷியோ இல்லைனா ஜுவல்
ஜுவல்ஸையும் வந்து நம்ம சேஃபாக வைக்கிற மாதிரி நல்ல சேஃப்டி லாக்கரோட ஒரு ட்ராயர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட ஒரு ஸ்பேசியஸான அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு பாத் டப் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சம்மருக்கு அடிக்கிற வெயிலுக்கு இதில் குளிச்சா செம்மையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது அந்த பாத் டப்பு. அண்ட் ஃபுல் வாலுமே அவங்க வந்து டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃபரன்ஷியலான சாண்டல் ஷேட்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வாட்டர் டேம்ப்னஸ் வந்து வாலில் ஆகாது. ஸோ பில்டிங்கோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். கொஞ்சம் சின்ன ஸ்பேஸில் அதே மாதிரி பெட்ரூம் பேட்டர்ன்லேயே கபோர்ட்ஸ்லாம் வச்சு ஒரு செகண்ட் பெட்ரூம் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இன்டர்னல் ஸ்டேர்ஸ் மூலமாக மேலே போகலாம். பட் அதே மாதிரி அவங்க எக்ஸ்டர்னலாகவும் ஒரு ஸ்டேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேர்ஸ் வந்து நேராக ஓப்பன் டெரஸில் வந்து விடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு அவங்க எக்ஸ்டர்னல் ஸ்டேர் கேஸ் அண்ட் இன்டர்னல் ஸ்டேர் கேஸ் ரெண்டு வழியாகவும் அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் டெரஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க ஃபியூச்சரில் வந்து அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் வந்து விட்டுருக்காங்க. 15.4 into 10.3 ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஒரு லிவிங் காம்பாக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோஸ் பிளேஸ் பண்ணி சேஃப்டிக்காக ஸ்டீல் ரெயிலிங்ஸால ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் கூட அதே பேட்டர்ன்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட செகண்ட் பெட்ரூமோட பேட்டர்ன்லேயே இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஷேடில் வார்ட்ரோப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே செட் பேக் விட்டு பில்ட் பண்ணனால விண்டோஸோட பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே ரொம்பவே ஈஸியாக இருக்குது எல்லா ரூம்லையுமே. அண்ட் அதர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது லிவிங்லேருந்து போகிறதுக்கு ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஒரு பேண்ட்ரியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேண்ட்ரியோட ஸ்டோரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் கிச்சனோட மினி வெர்ஷன் மாதிரியே இருக்குது. அண்ட் இது ஒரு சின்ன பெட்ரூம். ஸோ இது வந்து பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வார்ட்ரோப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வார்ட்ரோப்பில் வந்து ஸ்லைடிங் டோர் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து சாரீஸு அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த வார்ட்ரோப் ஏரியாவில் வந்து விண்டோ வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்காமல் ஸோ அதில் ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி கொடுத்து அதில் விண்டோவை ப்ளேஸ் பண்ணி முன்னாடி சீட்டிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே க்ரியேட்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த பெட்ரூம்க்கு அப்படியே பேரலாக இன்னொரு சின்ன பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ளூ தீமில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஃபார்மலான பேட்டர்னில் வார்ட்ரோபும் கபோர்டும் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு இது ஒரு கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி தான் இருக்குது. அண்ட் 2 பெட்ரூமுக்கு சேர்த்த மாதிரி இங்கே ஒரு சின்ன காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டேர்ஸ் வந்தால் நேராக ஹெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹெட்ரூம் மேலே வந்து ஒயிட் பிவிசி டேங்க் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் கூட அவங்க ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக காலம் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைன். ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக அந்த வீட்டோட பட்ஜெட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடு வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வந்து கட்டியிருக்கிறோம். பைல் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம். ஸோ ஜென்ரலாக பைல் ஃபவுண்டேஷன்னாலே ஒரு பெரிய காஸ்ட் வரும். ஸோ அந்த பைல் ஃபவுண்டேஷன் காஸ்ட்டோடு சேர்த்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 85 lakhs ஆயிருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனு, சம்பு, பைல் ஃபவுண்டேஷனு, காம்பவுண்ட் வால், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வீட்டுக்கு செஞ்ச கஸ்டமைசேஷன்ஸ் இது எல்லாம் சேர்த்து ஏறக்குறைய 85 lakhs ஆயிருக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எங்கள் சேனலில் போடுறோம். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.